ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, பூர்ணிமா அவர்கள் விசித்ராவை ஸ்லிப்பர் ஷாட் வந்து கொடுத்த ஒரு மூமெண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி. ஓகேங்களா? ஸோ இந்த மணி போட்டி வந்து வரப்போகுது, பணப்போட்டி. ஸோ அந்த பணப்போட்டியை வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. சில பேர் வந்து தானாகவே முன் வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? பூர்ணிமா வந்து ஏன் வந்து விசித்ரா மேம் வந்து திட்டினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். பூர்ணிமா அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க காலையிலே. ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்துக்கிட்டு விசித்ரா மேமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிரிட்டிசிசம் வந்து பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு விசித்ரா மேம் வந்து பேசின பேச்சு அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்களை பேசின பேச்சு தான் அதுக்கான காரணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கோ இல்லை பூர்ணிமாவுக்கோ இல்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கோ யாருக்குமே வந்து தெரியாது அவங்க வந்து என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் காதில் வாங்கினது ரவீனா மட்டும்தான். ரவீனா வந்து போய் தினேஷ் கிட்ட வந்து அப்படியே சொன்னாங்க, ஏமா தாய் தயவு செய்து இவர்கிட்ட திரும்பி வந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ரவீனா அவர்கள். மற்ற யாருக்குமே வந்து பெருசாக வந்து அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. கமல் சாரோட எபிசோடில் தான் இந்த விஷயம் வந்து புழக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து புரிஞ்சுக்கிறார், ஆமாம் ஓகே நம்மளை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவர்களும் பூர்ணிமா அவர்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மாயா வந்து சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து எடுத்து இந்த மாதிரி மோசமாக பேசுனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதை தான் நேத்திக்கு வந்து கேட்டேன், நேத்தி கூட அவ்வளோ தூரம் வந்து பேசினாங்க எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம். என்ன பேசினாங்கன்னா, அவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறாங்க, நான் இப்படி தான் பேசுவேன், என்னால் இப்படி தான் பேச முடியும், ஏன்னா நான் வந்து ஓவராக வந்து இதாகிட்டு அதனால நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு அவங்களா வந்து ஆணி அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து சொன்னேன் அவங்கக்கிட்ட, என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருவேளை உங்கள் ஃபேமிலியை பற்றி, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி அவர் ஏதாவது பேசினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து லைஃப் வந்து இன்னும் இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கார், ஓகேங்களா, எனக்கு குழந்தை இருக்குது, ஸோ அதனால் எனக்கு லைஃப் வந்து இருக்குது, ஆனால் அவருக்கு அந்த மாதிரி இல்லை, லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா மேம் வந்து சொன்னதாக பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் எபிசோடில் வந்து இதெல்லாம் காட்டல. பட் பூர்ணிமாவே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் தினேஷோட லைஃபே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்து விசித்ரா வந்து வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கார், குழந்தைகள் இருக்குது, அதனால் லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்கள் வந்து தோல் உரித்து காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தப்புங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது, வெளியிலிருந்து கூட இந்த விஷயத்தை வந்து பேசுகிறது தப்பு. அவங்களோட பர்சனலுக்குள்ளே போய் அவங்களோட பர்சனலில் வந்து என்ன வேணால் நடந்திருக்கும், அவங்க கல்யாணம் நடந்திருக்கலாம், இல்லை பிரிஞ்சிருக்கலாம், எதுனாலும் நடந்திருக்கலாம், பட் அவங்க வந்து அதை பற்றி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வந்து சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே அது கரெக்டு தான், அவங்களுக்கே வந்து புரியுது தப்பாக வந்து இது போயிருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனால் வந்து நான் பணப்போட்டி வச்சா நான் எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன்பா, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் குட் நேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விசித்ரா அவர்கள் முடிவு பண்ணதாக இவங்க ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூர்ணிமா அவர்களை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, நான் பணப்போட்டியை தூக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வெளியே போகிறேன், ஏன்னா வந்து எனக்கு ஹோப் போயிடுச்சு, இந்த கேம் மேலே இருந்த ஹோப் வந்து போயிடுச்சு. இந்த டோமெக்ஸ் டாஸ்க்லாம் வந்து கொடுத்தாங்கல்ல, அதில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து வச்சு பார்க்கும்போது இவங்களுக்காக தான் இந்த கேம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பணப்பொடியை தூக்கிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லும்போது, அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, ஹோப் வைங்க, என்ன போனேன்னா ஒரு 10 லட்சம் தானே போகும், ஒருவேளை நீங்கள் பணப்பொட்டியை வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 10 லட்சம் சேர்ந்து வரும், ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான சேலரி அமௌண்ட் வந்து வரப்போகுது, அதுலேருந்து ஒரு 10 லட்சம் தான் உங்களுக்கு கம்மியாகும், ஸோ அதனால் வந்து இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஒரு 12 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ரெடியாக இருக்காங்க. ஒன்று விசித்ரா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா, மூணாவது வந்து மாயா, ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 3 பேருமே வந்து முந்திக்க போகிறாங்க. ஸோ இந்த விசித்ரா மேம் வந்து பணப்பொட்டியை தூக்குறான் அப்படின்னு சொன்னது வந்து நாட் ஓன்லி மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு மட்டும் தெரியல, இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம தினேஷ் அவர்களும் விஷ்ணு அவர்களும் கலாச்சிட்டு இருந்தாங்க. மேம் என்ன மேம் நீங்கள் இப்போயே போயிட்டா எப்படிங்க மேம், நீங்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஸோ அதனால் வந்து பணப்பொட்டியெல்லாம் வேணாம், நீங்கள் இன்னும் இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி வெறுப்பேற்றலாம்ப்பா அவங்கள அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இல்லை ஓகே தான், இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க உங்களை பர்சனல் அட்டாக் தானே பண்ணியிருக்காங்க, அது தப்பு தானே,
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல விஷ்ணு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏற்புடையதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு பணப்பட்டியை தூக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் வந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் விசித்ரா மேம் வந்து அடிக்கடி மறுபடியும் வந்து தப்பாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து டிஃபேம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்தினா. அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.